ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவயாழினியின் நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம். கதையின் பெயர் கடைசி வாய்ப்பு. இப்பொழுது கதைக்குள்ள போகலாமா? அத்தியாயம் 1. 2011ஆம் ஆண்டு வேலூரில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அவசரமாக கம்பெனிக்குள் நுழைந்து தங்களது கைரேகைகளை அதற்கான பதிவேட்டு மிஷினில் பதித்துக் கொண்டிருந்தனர். அதை வைத்தே மனிதவளத்துறையினர் அவர்களின் வருகை பதிவேட்டை கணக்கில் எடுத்துக்கொள்வர். 9 மணி 1 நொடிகள் என்றாலும் தாமதமான வருகையாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். 1 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே தாமதமான வருகை ஏற்றுக்கொள்ளப்படும். 2வது முறை தாமதமாக வந்தால் அரை நாள் சம்பளம் பிடித்துக் கொள்ளப்படும் என்று அங்கே தெளிவாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி ஒட்ட வைக்கப்பட்டிருந்தது. வசந்த் தன்னுடைய மோட்டார் பைக்கை நிறுத்தியதும் அவனிடம் விடை பெறக்கூட நேரமில்லாமல் தலை தெறிக்க கம்பெனிக்குள் ஓடினாள் நந்தினி. கைரேகை பதிக்க வேண்டிய மிஷின் இருந்த இடத்தில் ஒரு நீண்ட வரிசை இருந்தது. ஏற்கனவே நேரம் 9 நெருங்கிவிட்டது. நந்தினிக்கு முன்னால் 25 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அதிகபட்ச டென்ஷனில் இருந்தால் அவள். இந்த மாதத்தில் இது 3வது முறை. தாமதமாக வந்ததற்கு ஏற்கனவே அரை நாள் லீவ் கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இன்றும் கைரேகை பதிப்பதற்குள் கட்டாயம் தாமதமாகிவிடும். முன்னால் இருந்தவர்களை பார்த்து கத்தினாள். சார், கொஞ்சம் சீக்கிரம் நகருங்களே என்று. இருமா, ரேக விழணும்ல. மிஷின்ல கிரீன் கலர் டிக் மார்க் வந்தாதானே அட்டெண்டன்ஸ் வரும் என்றார் முன்னால் இருந்தவர் எரிச்சலாக. காலையில் டிஃபன் லஞ்ச் செய்து பிள்ளைகளுக்கும் கட்டி கொடுத்துவிட்டு தானும் ரெடியாகி 9 மணிக்குள் கம்பெனிக்கு வருவதே ஒரு பெரிய வேலையாகத்தான் இருந்தது. இந்த கைரேகை மிஷினில் விரல் ரேகை பதிப்பது அதைவிட சவாலாக இருந்தது. விரல் வைத்த உடனே அது கைரேகையை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இதெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்கே தெரிகிறது? 8:55க்கு அவள் உள்ளே வந்து விட்டிருந்தாள். மணி இப்பொழுது 9:05 தாண்டி கொண்டிருந்தது. இன்னும் அவள் முன்னே 5 பேர் இருக்கிறார்கள். கைரேகையை வைக்காமல் உள்ளே சென்றால் வருகை பதிவேட்டில் வராது. இங்கே முடித்து உள்ளே செல்வதற்குள் எப்படியும் 9:15 ஆகிவிடும். மேனேஜரிடம் அதற்கும் திட்டுவிடும். யார்தான் இந்த மிஷினை கண்டுபிடித்தார்களோ என்று ஆயாசமாக இருந்தது அவளுக்கு. அவள் கைரேகை பதிக்கும் போது மணி 9:10 கடந்திருக்க அவசரமாக அனுப்ப வேண்டிய மெயில் விவரங்களை சொல்லிவிட்டு அவர் வெளியேற நந்தினி தன் வேலையை தொடங்கினாள். அடுத்த அரை மணி நேரத்தில் பர்சனல் டிபார்ட்மெண்டில் இருந்து ஒருத்தி வந்து, நந்தினி, இன்னைக்கு லேட்டா வந்திருக்கீங்க. அதுக்காக இந்த ஃபார்ம்ல ரீசன் எழுதி சைன் பண்ணிட்டு உங்க மேனேஜர் அண்ட் ஜிஎம் கிட்ட சைன் பண்ணி ஆபீஸ்ல உடனே கொடுங்க என்று விட்டு சென்றாள். இப்பொழுது வேலை செய்வதா அல்லது இதில் கையெழுத்து வாங்குவதா? கடுப்பாக இருந்தது அவளுக்கு. எப்படியும் சேலரியில ஆஃப் டே கட் பண்ணதான் போறீங்க, கட் பண்ணிக்கோங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்றாள் நந்தினி. கட் பண்ணதான் போறோம். இந்த ஃபார்ம்ல சைன் வாங்கி கொடுக்கலனா ஒரு நாள் சேலரி கட். அது மட்டும் இல்லாம லேட்டா வர்றவங்கள ஜிஎம் நேரடியா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அந்த பெண். மேனேஜர் சொன்ன மெயிலை அனுப்பிவிட்டு அந்த ஃபார்மில் காரணங்களை நிரப்பி எடுத்துக்கொண்டு மேனேஜரிடம் சென்றாள். அவர் அதை வாங்கி அவளை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இந்த மாசத்துல இது 2வது தடவை. ஒவ்வொரு மாசமும் இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கம்மியாகும், இன்கிரிமெண்ட்ல அடி வாங்கும், ஞாபகம் இருக்கட்டும் என்று எச்சரித்து விட்டு கையெழுத்திட்டார். ஏது? வருஷத்துக்கு 300 கூட இல்ல, 500க்குள்ள ஏத்துற தொகை ஒரு இன்கிரிமெண்டா? அதுல அடி வாங்குமாமே என்று மனதிற்குள் புகைந்து கொண்டு அதை வெளிக்காட்டாமல், ஓகே சார், இனிமே சீக்கிரமா வர பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு ஜிஎம் அறைக்கு வெளியே நின்றாள். அறைக்குள் ஏற்கனவே 4-5 பேர் தீவிர டிஸ்கஷனில் இருக்கவும் திரும்பி சென்று விட்டாள். மீண்டும் 1 மணி நேரம் கழித்து வந்து அவள் நிற்கவும் அதை கவனித்த ஜிஎம் அவளை உள்ளே வர சொல்லி கண்ணாடி திரை வழியாக செய்கை செய்தார். உள்ளே ஆட்கள் இருப்பதால் தயங்கினாள் நந்தினி. இப்பொழுது எல்லோருமே அவளை திரும்பி பார்க்க வேறு வழியின்றி உள்ளே சென்றாள். என்ன என்றார் ஜிஎம் உருமலாக. தான் ஸ்ட்ரிக்ட் என்பதை காண்பித்துக் கொள்ள அவர் எப்பொழுதுமே அப்படித்தான் பேசுவார். எதுவும் பேசாமல் தன் கையில் இருந்த தாளை அவரிடம் நீட்டினாள். அதில் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனைக்கு சென்று வந்ததால் தாமதம் என்ற காரணம் எழுதி இருப்பதை பார்த்து அந்த தாளை அவள் முகத்தில் வீசினார். இந்த சில்லி ரீசன் எல்லாம் எழுதிட்டு என்கிட்ட வர வேண்டாம். உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியா இருக்கு
நல்லா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு வர தெரியுது, நேரத்துக்கு கம்பெனிக்கு உன்னால வர முடியாதா என்றார் கோபமாக. எல்லோர் முன்பும் அவர் அப்படி கேட்டது பெருத்த அவமானமாக போய்விட்டது அவளுக்கு. இந்த ஜிஎம் எப்பொழுது அவள் எதில் மாட்டுவாள், திட்டலாம் என்று காத்திருப்பது போல தோன்றியது. ஏன் என்று தெரியவில்லை. அவர் அவளை பார்த்தால் மட்டும் கடுகடு என்று ஆகிவிடுவார். இப்பொழுது அவள் தொக்காக மாட்டி இருக்கும் போது சும்மா விடுவாரா? ஏகத்துக்கும் திட்ட ஆரம்பித்து விட்டார். கண்டினியூஸா லேட் கமிங் லிஸ்ட்ல இருக்க. நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி போச்சுன்னா டிகிரேட் பண்ணி சேலரிய கம்மி பண்ணிடுவேன். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர தெரியுது இல்ல, நேரத்துக்கு வர முடியாதா என்று மீண்டும் அவளுடைய அலங்காரத்தை பற்றியே அவர் பேசவும் தன்னையே குனிந்து பார்த்தாள். அவசர குளியல் செய்து ஏனோ தானோ என்று தயாராகி கிடைத்ததை உடுத்தி வந்திருப்பவளை பார்த்து இப்படி சொல்கிறானே. கண்களில் நீர் துளிர்க்க பார்க்கவும் அதை அப்படியே உள்ளிழித்துக் கொண்டாள். சார், நான் 8:50 கம்பெனிக்குள்ள வந்துட்டேன். கைரேகை மிஷின்ல தான் லேட் ஆச்சு என்று உண்மையான காரணத்தை சொன்னாள். சும்மா இந்த சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இந்த கம்பெனில எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். எல்லாரும் வரல, நீ இன்னும் முன்னாடியே வந்து இருக்கணும். நாங்க வரல, 9 மணி வேலைக்கு 8 மணிக்கே வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல என்றார். அடே, நீயும் நானும் ஒன்னாடா? காலையில இருந்து பம்பரமா சுத்தி வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். 9 மணி வேலைக்கு 8:55 வரதே பெரிய டாஸ்கடா என்று மனதிற்குள் புலம்பினாலும் இறுக்கமான முகத்துடன் ஜிஎம்ஐ பார்த்தபடி இருந்தாள். இன்னும் 10 நிமிடங்களுக்கு குறையாமல் அர்ச்சனை செய்துவிட்டு அந்த ஃபார்மில் கையெழுத்தை இட்டுவிட்டு மற்றவர்களுடன் அந்த அறையை விட்டு வெளியேறினார் ஜிஎம். உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த தாளை எடுத்துக்கொண்டு அந்த ஃபார்மை பர்சனல் ஆபீஸில் கொண்டு சென்றாள். அவள் கொடுப்பதை அவர்கள் வாங்கவே மேலும் 15 நிமிடங்கள் கடந்தது. மீண்டும் தன்னுடைய அறைக்கு ஓடினாள். அங்கே மேனேஜர் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்து முறைத்தார். வந்ததே லேட்டு, இதுல 1/2 மணி நேரமா ஊரை சுத்த கிளம்பிட்டியா என்று கேட்டார். இல்ல சார், ஜிஎம் கிட்ட சைன் வாங்க லேட் ஆயிடுச்சு என்று பதறினாள். எப்ப பாரு ஒரு மொக்க ரீசன் சொல்லிட்டு, சீக்கிரம் மந்த்லி ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணு, எனக்கு பிரிண்ட் அவுட் கொண்டு வா, ஜிஎம் கேக்குறாரு என்று விட்டு சென்றார். அவர் சொல்லியதை அவசரமாக செய்து முடித்துக்கொண்டு பிரிண்ட் அவுட்டை எடுத்து செல்லும் போது பிரதீபன் எதிர்பட்டான். நந்தினியை பார்த்து எப்பொழுதும் போல இன்முகத்துடன் புன்னகைத்தான். என்ன நந்தினி, ரொம்ப பிஸி போல, வேர்க்க விறுவிறுக்க ஓடிட்டு இருக்க என்று கேட்டான். ஆமா தீபன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றாள். நான் தான் உன்னை பார்த்தேனே, நீ சரியா தான் வந்த. அந்த மிஷின் சரியா ஒர்க் ஆகல. சிஸ்டத்தை மாத்துங்கடான்னு சொன்னா மாத்த மாட்டானுங்க, நம்மள குறை சொல்லுவானுங்க என்றான். என்ன செய்யறது தீபன்? சரி, அப்புறம் பேசுவோம், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா வேலை இருக்கு என்றபடி நகர்ந்தவள் கண்களில் மேனேஜரும் ஜிஎமும் அவளை பார்த்து முறைத்து கொண்டிருப்பது புரிந்தது. வேகமாக சென்று தன் கையில் இருந்த ரிப்போர்ட்களை மேனேஜரிடம் கொடுக்க அவர் அதை வாங்கி ஜிஎம்மிடம் கொடுத்தார். ஜிஎம் நந்தினியை எரித்து விடுவது போல முறைத்து கொண்டே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்து அவளிடம் விளக்கங்களை கேட்டார். எதற்காக இப்படி முறைக்கிறான் என்று புரியாமல் அவன் முறைப்பில் தடுமாறியவள் அவன் கேள்விகளுக்கு பதிலளிக்க திணற, வேலை பார்க்க வந்த இடத்துல வேலை மேல கவனம் வச்சாதானே, நீங்க எல்லாம் எதுக்கு வேலைக்கு வரீங்கன்னு தெரியல என்றான் குத்தலாக. மேனேஜர் நக்கலாக சிரிக்கவும் நந்தினிக்கு எதுக்கடா வேலைக்கு வரும் என்று வெறுப்பாக இருந்தது. அன்று மதிய உணவு இடைவெளியின் போது, என்ன நந்தினி, நல்லா இருக்க என்று கேட்டாள் கீர்த்தனா. பிளானிங் டிபார்ட்மெண்டில் பணிபுரிபவள். சமீபத்தில் நந்தினியின் தோழியாகிவிட்டிருந்தாள். காலையிலிருந்து நடந்தவற்றை கூறினாள். எனக்கென்னமோ மேனேஜரும் ஜிஎம்ஓ வேணும்னே என்னை ஏதாவது திட்டுற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க காரணத்தோட திட்டுறதுனால எதிர்த்து கேள்வி கேட்கவும் முடியல. பேசாம வேலையை விட்டுட்டு போயிடலாம்னு எரிச்சலா இருக்கு. ஆனா என் ஹஸ்பண்டுக்கு நிரந்தர வேலை இல்லை. எப்பவாவது டிரைவிங்க்கு கூப்பிடுவாங்க. அவர் வருமானத்தை நம்பி இருந்தா வீட்டு வாடகை, பசங்க ஸ்கூல் ஃபீஸ்னு கட்ட முடியாது. அதை நினைச்சுதான் இதெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு என்றாள். நந்து, நீ எதுவும் நினைச்சுக்கலனா நான் உன்னை சொல்லட்டுமா என்று கேட்டாள் கீர்த்தனா. சொல்லு கீர்த்தி. நீ தீபனோட பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீ அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் மேனேஜரும் சரி ஜிஎம்மும் சரி உன்னை எரிக்கிற மாதிரி பார்த்து முறைப்பாங்க. இதென்ன கதையா இருக்கு? நான் தீபனோட பேசினா அவங்களுக்கு என்ன என்றால் குழப்பமாக. அது ஒரு மாதிரி ஜெலஸ்டி. நீ இந்த கம்பெனில எந்த ஆம்பளைங்க கிட்டையும் பேச்சு வச்சுக்க மாட்ட. ஆனா தீபன் கிட்ட மட்டும் பேசுவ. ஏன்னா அவர் என்கிட்ட கண்ணியமா பேசுறாரு. அவர் பார்வையும் பேச்சும் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஃப்ரெண்ட்லியா தானே பேசுறேன் என்றாள்.
நீ ஃப்ரெண்ட்லியா தாண்டி பேசுற, ஆனா மத்தவங்க வேற மாதிரி பாக்குறாங்க என்றாள் கீர்த்தனா மெல்லிய குரலில். வேற மாதிரினா? உங்க 2 பேருக்கும் இடையில சம்திங் என்று அவள் முடிக்க முன், கீர்த்தி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்று எழுந்து நின்று விட்டாள் நந்தினி. நந்து, இது என்னோட வேர்ட்ஸ் இல்லடி, மத்தவங்க பேசுறதான் நான் உனக்கு சொன்னேன். முதல்ல உட்காரு, நான் சொல்றத நிதானமா கேளு என்றாள் கீர்த்தனா. சரி சொல்லு என்றவள் அமர்ந்தாள். நந்து, நீ ரொம்ப அழகி, அத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கம்பெனில இருக்கிற நிறைய பேருக்கு உன் மேல ஒரு கண்ணு, அதுல மேனேஜரும் ஜிஎம்மும் அடக்கம். ஏய் சி, அவனுக்கு என்ன பார்த்தாலே கரிச்சு கொட்டுறானுங்க, ஒளராத அடக்கினாள் நந்தினி. இல்ல நந்து, நீ தீபன் கிட்ட பேசும்போது அவங்க கண்ணுல பொறாமைய நான் பார்த்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் சில பேரோட அப்ரோச் இப்படித்தான் இருக்கும். நீ ஜிஎம் கிட்ட ஒரு ஒதுக்கத்தோட நடந்துக்கிற, ஆனா தீபன் கிட்ட இயல்பா பேசி பழகுற, அதுதான் பிரச்சனை என்றாள். ஹே போத நிறுத்து, தீபன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர். என் ஹஸ்பண்ட் கூட தீபன் கிட்ட நல்லா பேசுவாரு, ஈவன் நாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு அவருக்கு தெரியும். அது எனக்கும் நீ சொல்லிதான் தெரியும் நந்து. ஐ நோ யூடி. மத்தவங்க ஜாடமாடியா பேசுறத சொன்னேன். தீபன் கிட்ட நீ இயல்பா பேசுறதுனால அவங்களுக்கு பொறாம, அது அவங்களால கேட்க முடியாது, அதான் வேற மாதிரி அவங்க வன்மத்தை தீர்த்துக்கிறாங்க. என்ன கீர்த்தி இது, கேட்கவே நாராசமா இருக்கு என்றாள் வெறுப்புடன். இட்ஸ் ஓகே, மூவ் ஆன் என்று தோளை தட்டினாள் கீர்த்தி. இங்க வேலை செய்யவே பிடிக்கலடி, வீட்டோட சூழ்நிலை சரியில்லாததால பல்ல கடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் என்றவளின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஹேய் நந்து, நீ ஏன் கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இப்படி எழுதக்கூடாது? பை சான்ஸ் வேலை கிடைச்சா லக் தானே என்று கேட்டாள் கீர்த்தனா. கிண்டல் பண்ணாதடி, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு வந்து ஈவினிங் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கவே நேரம் பத்தல. இதுல நான் எப்படி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றது? நீ நினைச்சா முடியும் நந்து. இப்போ இப்போ IPPSன்னு எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுல பாஸ் ஆயிட்டா 1 வருஷத்துக்குள்ள நாம ஏதாவது ஒரு பப்ளிக் பேங்க்ல ஜாயின் பண்ணிடலாம். அது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி. சில சமயம் அந்த ஸ்கோர் வச்சே பேங்க்ல வேலைக்கு எடுத்துப்பாங்க. இல்லனா அவங்க தனியா எக்ஸாம் வச்சாலும் இந்த ஸ்கோர் கார்டுனால நமக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும். நானும் அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன். நீயும் ட்ரை பண்றியா? என்னால முடியுமா கீர்த்தி? முயற்சி தானடி, ஜஸ்ட் ட்ரை பண்ண. சரி, டீட்டெயில்ஸ் சொல்லு, பார்க்குறேன். லிங்க் அனுப்புகிறேன். இப்போ எல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயே எப்படி அப்ளை பண்ணணும்னு எக்ஸாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். பொறுமையாக படித்து அப்ளை பண்ணு. ஆனால் ஏஜ் லிமிட் 28 தான். உன்னோட வயசு என்ன? அவசரமாக பிறந்த வருடத்தை கணக்கிட்ட நந்தினி. 27 தாண்டி, ஆனால் ஸ்கூல் சர்டிஃபிகேட் படி பார்த்தா 28 என்றால் கவலையாக. அப்போ இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமான உரிய வாய்ப்பு. பெஸ்ட்டாக ட்ரை பண்ணடி. உனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. எனக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் என்னோட ஏஜ் 26 என்றாள் கீர்த்தி. அப்போ என்னடி பண்றது? ஒரே சான்ஸ் தானா? ஒரே சான்ஸ்ல கலெக்டர் ஆனவங்கெல்லாம் இருக்காங்க. IPPS எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு புக் வைக்கிறாங்க. நானும் கொஞ்சம் மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தரேன். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுடு. சரிடி என்று தலையை ஆட்டினாள் நந்தினி. அத்தியாயம் 2. கீர்த்தனா அனுப்பிய லிங்கில் இருந்த விதிமுறைகளை பல முறை படித்து IBPS தேர்வுக்கு விண்ணப்பித்தாள் நந்தினி. இதுவே அவளுக்கு கடைசி வாய்ப்பு என்பதால் அதற்கான புத்தகங்களை வாங்கி படிக்க தொடங்கினாள். மொத்தம் 5 பிரிவுகள்: பொது அறிவு, கணக்கு, கம்ப்யூட்டர் அறிவு, பகுத்தறிவு திறன், ஆங்கில அறிவு உள்ளடக்கியது. ஒவ்வொரு பிரிவிற்கும் 50 கேள்விகள், தலா 50 மதிப்பெண்கள் என மொத்தம் 250 கேள்விகள், 250 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். நேரம் 150 நிமிடங்கள். ஆக மொத்தம் ஒரு கேள்விக்கு 3/4 நிமிஷமே அதிகபட்ச நேரம். தேர்வுக்கு தயாராவதை விட குறிப்பிட்ட நேரத்திற்குள் அனைத்து கேள்விகளையும் படித்து சரியான பதிலை மட்டுமே அளிக்க வேண்டும். தவறான ஒவ்வொரு பதிலுக்கும் 1/4 மார்க் அளிக்கப்படும் என்பது விதிமுறை. இதை மனதில் கொண்டு தன் அன்றாட வேலையை முடித்து இரவில் படிக்க தொடங்கினாள். மதிய உணவு இடைவேளை, ஞாயிறு விடுமுறை என்று எதையும் விட்டு வைக்கவில்லை. என்ன நந்து, நீதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் போலையே என்றபடி வந்தாள் கீர்த்தனா. இதுதான் எனக்கு கடைசி வாய்ப்பு கீர்த்தி.
அதான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறேன். எப்படியாவது ஜெயிச்சிடணும் கீர்த்தி என்றாள். கவலைப்படாத நந்தினி, நீ ரொம்ப புத்திசாலி. கரெக்டா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவ. டைமிங்ல மட்டும் கவனமா இரு. மற்றபடி ஈஸியா பாஸ் ஆயிடுவ. ஆல் தி பெஸ்ட். ஹால் டிக்கெட் வந்தாச்சு. உனக்கு எந்த சென்டர் போட்டிருக்காங்க பாரு. நான் பெங்களூர் செலக்ட் பண்ணதுனால அங்க போகணும் என்றாள் கீர்த்தனா. கீர்த்தி, என்னடி சொல்ற? நீ பெங்களூர் செலக்ட் பண்ணியா? நீ சென்னைன்னு தானே செலக்ட் பண்ணுவேன்னு நினைச்ச. நான் சென்னை செலக்ட் பண்ணேனே. ஓடி என்றாள் விசம்பலோடு. நந்தினி, நான் சென்னை செலக்ட் பண்ணி இருந்தாலும் ஒரே சென்டர் வர சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படி வந்தாலும் அவங்க தனித்தனியா தானே எழுத போறோம். இதுல என்ன இருக்கு? என்னோட அக்கா வீடு பெங்களூர்ல இருக்கு. அவளோட இருந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சேன். டோன்ட் வரி. உனக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு ஃபோன் பண்ண. இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற விதிமுறைகளை படிச்சுட்டு எல்லாத்தையும் கவனமா ஃபாலோ பண்ண என்று விட்டு போனாள் கீர்த்தனா. நந்தினி அன்றே ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்து பிரிண்ட் எடுத்து மேனேஜருக்கு தெரியாமல் கைப்பையில் வைத்தாள். வேறு வேலைக்கு முயற்சிப்பது தெரிந்தால் என்ன சொல்வாரோ என்ன நினைத்து கொண்டாள். வீட்டிற்கு சென்றதும் அதை நிதானமாக படித்தாள். எக்ஸாம் HB பென்சிலில் எழுத வேண்டும் என்று இருந்தது. கீர்த்தனாவுக்கு போன் செய்தாள். கீர்த்தி, HB பென்சில்னா என்னடி? எங்க கிடைக்கும்? நந்து, புக் ஸ்டோர்ல கேட்டா கிடைக்கும். அது OMR ஷீட்ல எழுதும்போது மிஷின் கரெக்டான பதில கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். அதுல எழுதும்போது மினுமினுன்னு இருக்கும். ஈஸியா அழியாது. அண்ட் நமக்கும் ரப்பர்ல அழிச்சிட்டு பதில மாத்த முடியாது. நீ புக் ஸ்டோர்ல போய் கேளு, கிடைக்கும் என்றாள் கீர்த்தனா. மனைவி போனில் பேசி முடித்ததும், நந்தினி, இருக்கிற வேலை போதாதா? எதுக்கு அலைச்சல் பட்டுட்டு இருக்க என்றான் வசந்த். எப்பவும் ஒரே ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது வசந்த். அடுத்தடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் காகித மில்லித் காலேஜ்ல எனக்கு எக்ஸாம். 8:30 மணிக்கே அங்க இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. எப்போ எப்படி போகலாம், அதுக்கு ஐடியா சொல்லுங்க. அப்படியே எனக்கு 2 HB பென்சில், ஷார்ப்னர், ரப்பர் எல்லாம் வாங்கிட்டு வாங்க என்றாள். நம்ம ஊர்ல இருந்து கரெக்டா அந்த இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். நாம ஒரு நாள் முன்னாடி எங்க மாமா வீட்டுக்கு போய் தங்கிடுவோம். காலையில சீக்கிரம் எழுந்து ரெடியாகி அந்த காலேஜுக்கு போயிடுவோம். சரியா என்று கேட்டான் வசந்த். சரிங்க, நீங்க போய் பென்சில் வாங்கிட்டு வாங்க என்றவள் மீண்டும் புத்தகத்தில் மூழ்கி விட்டாள். இது தனக்கு கிடைத்திருக்கும் இந்த கடைசி வாய்ப்பை எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள் நந்தினி. இரவில் அதிக நேரம் கண்விழித்து கணக்குகளை போட்டு பார்த்தாள். கணவன் வாங்கி வந்த பென்சிலை கவனத்துடன் சீவினாள். ஏனென்றால் தேர்வு அறையில் பென்சிலின் கூர்முனை உடைந்து விட்டால் அதை சீவுவது கூட நேர விரயம்தானே. அந்த நேரத்தில் வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம் என்பதால் ஹால் டிக்கெட்டில் பரிந்துரைத்தின்படி கணவன் வாங்கி வந்திருந்த 2 பென்சில்களையும் அழகாக சீவி தன் கைப்பையில் வைத்துக் கொண்டாள். அந்த வாரம் முழுவதும் இரவு பகலாக படித்தவளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருந்தது. வார கடைசியில் சனிக்கிழமை வேலை முடித்ததும் பிள்ளைகளை அன்னையின் பொறுப்பில் விட்டுவிட்டு கணவனுடன் சென்னைக்கு பிரயாணமானாள். வசந்தின் மாமா வீட்டினர் இரவு நேரத்தில் இவர்களின் வரவை பார்த்து மெல்ல அதிர்ந்து, என்னாச்சு வசந்த், யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையா? சென்னையில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்களா என்றனர் அத்தையும் மாமாவும் கோரஸாக. அதெல்லாம் இல்ல மாமா, நந்தினி ஏதோ பேங்க் எக்ஸாம்னு அப்ளை பண்ணியிருக்கா. நாளைக்கு காலையில எக்ஸாம், அதான் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாமேன்னு என்று தயங்கினான் வசந்த். ஓ அப்படியா சேதி, வாங்க உட்காருங்க, சாப்பிட ஏதாச்சும் செய்யறேன் என்றபடி அத்தை மாமாவை ஒரு முறை பார்த்துவிட்டு சமையல் அறைக்கு செல்ல அவரும் அத்தை பின்னாடியே சென்றார். இருவரும் ஒருவித சங்கடத்துடன் அமர்ந்திருந்தனர். கொஞ்ச நேரத்தில் அத்தை உப்புமாவை கிண்டி தட்டில் போட்டுக்கொண்டு வந்து பரிமாறினார். நந்தினி, எக்ஸாமுக்கு எங்க கோச்சிங் சென்டர் போன? எங்கேயும் இல்ல சித்தி, நானே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் என்றாள் நந்தினி. அப்படியா? என் பொண்ணு கோச்சிங் கிளாஸ் போய் 2வது முறை தான் பாஸ் ஆனா. நீ டைரக்டா வந்திருக்க, பாஸ் ஆயிடுவியா என்றார் சந்தேகமாக. நிச்சயமா சித்தி, நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்க, நம்பிக்கை இருக்கு என்றாள். குட், ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். போய் தூங்கு, காலையில எழுப்பி விடுற என்று சொல்லி அவர்களுக்கான அறையை காண்பித்தார் அத்தை. சற்று நேரத்தில் வசந்த் தூங்கிவிட்டாலும் நந்தினி படித்துக் கொண்டே இருந்தாள். நடு இரவாகியும் அறையில் விளக்கு எறிவதை அத்தை எட்டி பார்த்தார். என்ன நந்தினி, ரொம்ப தீவிரமா படிக்கிற போல இருக்கு என்றார் லேசான கிண்டல் தோணியில். இல்ல சித்தி,
எனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். 28 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதான் எப்படியாவது பாஸ் ஆயிடணும்னு இருக்கேன். சரி, காலையில அங்க போய் தூங்க கூடாதுல்ல, கொஞ்ச நேரமாச்சும் தூங்கு நந்தினி என்றார் வசந்தின் அத்தை வாஞ்சையோடு. அவர் சொல்வதும் சரி என்று தோன்ற நந்தினி படுத்து உறங்கினாள். அடுத்த சில மணி நேரங்களில் எழுந்து கொண்டு படிக்க தொடங்கிவிட்டாள். அதிகாலை அத்தை நந்தினியை எழுப்புவதற்காக வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் நந்தினி அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள். நந்தினி, குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, மழை வேற வருது, நீங்க போற இடத்த கண்டுபிடிச்சு போகணும் இல்லையா என்றார். சரி சித்தி என்றவள் எழுந்து குளித்து தயாரானாள். அதற்குள் வசந்தும் எழுந்திருக்க இருவரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினார்கள். அண்ணா சாலையில் இருக்கும் பெண்கள் காகிதமில்ல கல்லூரியை எப்படியோ தேடி கண்டுபிடித்து சென்று விட்டனர். அங்கேயே எளிதாக காலை உணவு உண்ட பின்பு கணவனிடம் தன் உடைமைகளை கொடுத்துவிட்டு 2 பென்சில்கள், ஹால் டிக்கெட், அழிப்பான் இவற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு கல்லூரிக்குள் நுழைந்தாள். முதல் முறையாக இப்படி ஒரு தேர்வில் தனியாக பங்கேற்பதால் பதட்டமாக உணர்ந்தாள். ஹால் டிக்கெட்டில் இருந்த நம்பரை வைத்து அரை எண்ணை கண்டுபிடிப்பதற்குள் வியர்த்து விட்டது. எல்லோரும் அவளை தள்ளிக்கொண்டு அரை எண்ணை கண்டு கொண்டு ஓடினார்கள். எப்படியோ ஒரு வழியாக அரை எண்ணை பார்ப்பதற்குள் அனைவருமே சென்று விட்டிருந்தனர். இப்பொழுது அந்த அறைக்கு எப்படி செல்வது என்று தெரியாமல் விழித்தாள். அம்புக்குறியை வைத்து அரை எண்ணை கண்டுபிடித்து போய் சேர்ந்தாள். அவளின் ஹால் டிக்கெட்டை வாங்கி பார்த்த பேராசிரியர், அம்மா இது வேற பில்டிங், எதிரில இருக்குதே, அங்க போக சீக்கிரம், நேரமாச்சு என்று அவர் சொல்லும் போது மணி அடித்தது. அவசரமாக ஓட்டமும் நடையுமாக அங்கே மூச்சரிக்க ஓடினாள். அவள் போய் நிற்கவும் கடைசி பெல் அடிக்கவும் சரியாக இருந்தது. சாரி, லேட்டா வந்திருக்கீங்க, உள்ள அனுமதி இல்ல, நீங்க போகலாம் என்றார் அங்கிருந்த மேற்பார்வையாளர். மூச்சரிக்க நின்று இருந்தவளின் மூச்சு நின்றுவிடும் போல அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தெய்வாதீனமாக யாரோ வந்து, இன்னும் டைம் இருக்கு, இது ஜஸ்ட் அலர்ட் பெல் தான், 5 minutes இருக்கு, அலோ பண்ணுங்க என்றார். அந்த மேற்பார்வையாளர் நந்தினியை பார்த்து உள்ளே போகும்படி தலையசைக்கவும் தான் அவளுக்கு மூச்சே வந்தது. ஓடி சென்று தனக்கான இருக்கையை தேடி அமர்ந்தவள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். தேர்வு தொடங்கிவிட்டால் தண்ணீர் குடிக்க கூட நேரம் இருக்காது என்பதால் அவசரமாக தண்ணீர் அருந்திவிட்டு தன்னுடைய கையில் இருந்த 2 HB பென்சில், அழிப்பான், ஷார்ப்னர் என எல்லாவற்றையும் மேஜின் மீது கடை பரப்பினாள். கேள்வித்தாள்கள் அடங்கிய பார்சலும் OMR ஷீட் இருந்த பார்சலும் கிளர்க் கொண்டு வந்து கொடுத்தார். அதை ஆசிரியர் வாங்கும் சமயம் ஒருவன் கலைந்த தலையும் கசங்கிய ஆடையுமாக வந்தான். மேற்பார்வையாளர் முதலில் அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. அவன் விடாமல் கெஞ்சியும் திட்டிவிட்டு உள்ளே அனுமதித்தார். அவன் நந்தினிக்கு பக்கவாட்டில் இருந்த டேபிளில் அமர்ந்தான். ஆசிரியர் முதலில் OMR ஷீட்டை எல்லோரிடமும் கொடுத்து, முதல்ல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், பேர் என எல்லா விவரங்களையும் எழுதுங்க, சந்தேகம் இருந்தா கேளுங்க என்றபடி ஒவ்வொருவரையும் பார்த்தபடி வந்தவர் நந்தினி அருகில் நின்றார். அரவம் உணர்ந்து நந்தினி நிமிர்ந்து பார்த்தாள். ஆசிரியர் பக்கவாட்டு இருக்கையில் இருந்தவரிடம் பேசிக்கொண்டு இருந்தார். ஹலோ மிஸ்டர், இந்த எக்ஸாமுக்கு பேனா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? கேள்வித்தாள் பார்சல் பிரிக்கிறதுக்குள்ள ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுங்க என்று விட்டு மேற்பார்வையாளர் மற்றவர்களை கவனிக்க சென்றார். அந்த பரட்டைத்தலை நபர் நந்தினியின் டேபிளில் இருந்த 2 HB பென்சில்களை பார்த்தபடி நந்தினியின் அருகில் வந்தான். தொடரும். அத்தியாயம் 3. மேடம் என்று குரல் கேட்டதும் நந்தினி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். உங்ககிட்ட இருக்கிற 2 பென்சில்ல ஒண்ணு கொடுக்குறீங்களா என்றான் அவன். ஏன், நீங்க கொண்டு வரலையா என்று நந்தினி கேட்க, இல்ல மேம், நான் TNPCல எழுதுறது போல பென்ல தான் எழுதணும்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். இப்போதான் இந்த ஹாலோட மேற்பார்வையாளர் சொன்னாங்க, HB பென்சில்ல தான் எக்ஸாம் எழுதணும்னு, பென்ல எழுதினா இன்வாலிட்னு சொன்னாங்க. சாரி சார், ஹால் டிக்கெட்ல கைட்லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பென்சிலோட கூர்மானம் உடஞ்சிருச்சுன்னா அதை சீவுறது கூட நேர வரையும் தான். 2 பென்சிலை ரெடியா சீவி நல்ல கூரோட வச்சுக்கிறது தான் பெஸ்ட்னு இருந்துச்சு. அதனாலதான் நான் 2 பென்சிலை கரெக்டா சீவி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்னு உங்ககிட்ட கொடுத்துட்டா என்னோட பென்சில்ல கூர் உடஞ்சிருச்சுன்னா அதை சீவிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு எக்ஸாம் எழுத நேரம் பத்தாம போச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? சாரி, நீங்க வேற யார்கிட்டயாச்சும் கேட்டு பாருங்களேன் என்று சொல்லிவிட்டு திரும்பிக் கொண்டார். அந்த நபர் அங்கிருந்து இன்னும் சில பேர்களிடம் பென்சிலை கேட்டுக் கொண்டிருந்தது நந்தினியின் காதில் விழத்தான் செய்தது. அதற்கென்ன செய்ய முடியும்? அவர் வரும்போது கவனமாக அனைத்தையும் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தவள் எங்கே திரும்பினால் அந்த ஆள் மீண்டும் பென்சிலை கேட்டு விடுவாரோ என்ற பயந்தவளாய்
திரும்பாமல் அமர்ந்திருந்தாள். அவன் மீண்டும் அவளிடமே வந்து நின்றான். சோ, ஏன் என்கிட்டயே வரீங்க என்றாள் எரிச்சலாக. மேம், நீங்க தான் 2 பென்சில் வச்சிருக்கீங்களே, 1 கொடுக்கலாம்ல. நான் ஏற்கனவே ரீசன் சொல்லிட்டேன். ஒரு பென்சிலோட கூறு உடஞ்சிருச்சுன்னா இன்னொன்னு ரெடியா இருந்தாதான் டைம் வேஸ்ட் பண்ணாம எக்ஸாம் எழுத முடியும். பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்றாள். அந்த சமயம் கேள்வித்தாள் அடங்கிய பார்சலை மேற்பார்வையாளர் கையில் எடுக்கவும் நந்தினி பரபரப்புடன் அவரையே கவனிக்க தொடங்கினாள். அதே நேரம் பியூன் வந்து, பெல் அடிச்ச பின்னாடிதான் கேள்வித்தாள் பார்சலை பிரிக்கணும்னு சொல்ல சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு போனான். உடனே பரட்டை தலை நபர் மேற்பார்வையாளரிடம் போய் நின்றான். நந்தினி புருவம் சுருக்கி அவர்களின் பேச்சை கவனித்தாள். மேம், யாரும் பென்சில் தர மாட்டேங்கிறாங்க என்றான். நீங்க எக்ஸாம் வரும்போது அதுல இருக்கும் விதிமுறைகளை படிச்சுட்டு தயாரா வந்திருக்கணும் சார். உங்களை பார்த்தா எக்ஸாம் வந்தது போலவா இருக்கீங்க என்றபடி அவன் தோற்றத்தை மேலும் கீழுமாக அலட்சியமாக பார்த்தார் அந்த மேற்பார்வையாளர். சாரி மேம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் போய் கேட் பக்கத்துல இருக்கிற புக் ஷாப்ல பென்சில் வாங்கிட்டு வந்துடுவேன் என்றான். டைம் ஆயிடுமே, ஆல்ரெடி கேள்வித்தாள் பார்சல் வந்துருச்சு என்றார் அவர் தயக்கத்துடன். சீக்கிரம் வந்துடுவேன் மேம், பிளீஸ் கெஞ்சினான். சரி, கொஸ்டின் பேப்பர் பார்சல் பிரிக்கிறதுக்கு இன்னும் பெல் அடிப்பாங்க. அதுக்குள்ள வர முடிஞ்சா வெளியே இருக்கிறவங்க அனுமதிச்சா உள்ள வாங்க. ஆனா பெல் அடிச்சு பார்சல் பிரிச்சுட்டு பின்னாடி வந்தா என்னால உங்களை உள்ள அலோ பண்ண முடியாது என்றார் மேற்பார்வையாளர். நந்தினிக்கு அவர்களின் உரையாடல் காதில் விழவும் இது ரிஸ்க் என்றே தோன்றியது. மனதிற்கு என்னவோ போல இருந்தது. அந்த நபரை அழைத்து தன் கையில் இருக்கும் இன்னொரு பென்சிலை அவரிடம் கொடுத்து விடலாமா என்று அவள் யோசித்து ஒரு முடிவிற்கு வருவதற்குள் அந்த நபர் அறையை விட்டு வேகமாக வெளியேறியிருந்தான். அவன் போன சில நிமிடங்களில் கேள்வித்தாளை பிரிப்பதற்காக பெல் அடிக்கவும் நந்தினியின் நெஞ்சில் பாரம் ஏற தொடங்கியது. மேற்பார்வையாளர் மேலும் 2 பேரை சாட்சிக்கு அழைத்து கேள்வித்தாள் பார்சலை பிரித்தார். நந்தினியின் பார்வை அந்த அறை வாசலிலேயே நிலைத்திருந்தது. மேற்பார்வையாளர் அவளின் முகத்தருகே கேள்வித்தாளை நீட்டமும் தான் நினைவிற்கு வந்தவளாய் அவரிடம் விசாரிக்க தொடங்கினாள். மேம், பென்சில் வாங்க போன ஆள் இன்னும் வரலையா என்று. கேட் கிட்ட ஒரு ஷாப் இருக்கு, ஆனா அங்க அந்த வகை பென்சில் இருக்கான்னு தெரியல. அந்த ஆள் திரும்பி வர்றது டவுட்டா, பார்க்கலாம் என்று விட்டு நகர்ந்தார். நந்தினி ஒரு பெருமூச்சுடன் கேள்வித்தாளை பிரித்து பார்த்தாள். கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளும் அவளுக்கு தெரிந்தது போலத்தான் தோன்றியது. கணக்கு அறிவுத்திறன் கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் செய்து விடையை கண்டறிய வேண்டும் என்று யோசித்தவள் பதில் எழுதுவதற்கான அடுத்த பெல்லிற்காகவும் அந்த பரட்டை தலைநபர் வருவதற்காகவும் காத்திருக்க தொடங்கினாள். சில நிமிடங்களில் விடை எழுதுவதற்கான பெல்லும் அடித்துவிட மேற்பார்வையாளர், எல்லாரும் பதில் எழுத ஆரம்பிக்கலாம், யுவர் டைம் ஸ்டார்டிங் நவ் என்று குரல் கொடுத்தார். ஆனால் நந்தினியின் கவனம் முழுவதும் அந்த பெயர் தெரியாத பரட்டைத்தலை நபர் மீதே இருந்தது. கடைசியாக மேற்பார்வையாளர் அவரை இறுதி பெல் அடிப்பதற்கு வந்துவிட சொன்னாரே, ஐயோ, அவர் இன்னும் வரவில்லையே. இதயம் ஏனோ வேகமாக படப்படவென்று அடித்துக் கொள்ள தொடங்கிவிட்டது. கேள்வித்தாளில் இருந்த கேள்விகள் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் இருந்தது. அவள் இருந்த மனநிலையில் கேள்வியை படித்து அதன் அர்த்தத்தை உள்வாங்க முடியவில்லை. மனம் முழுவதும் அந்த பரட்டைத்தலை நபர்தான் இருந்தான். அவன் எப்படியாவது சீக்கிரம் வந்துவிட வேண்டும். அவனுக்கு பென்சில் கிடைக்கவில்லை என்று வந்து நின்றாலும் தைரியமாக எழுந்து நின்று என் பென்சிலை தருகிறேன் என்று கொடுத்து விட வேண்டும். அப்போதுதான் அவள் மனதின் பாரம் அடங்கும் என்று அவளுக்கு தோன்றியது. அவன் கேட்கும் பொழுது அந்த பென்சிலை கொடுத்திருந்தால் இந்த அவஸ்தை இருந்திருக்காது. ஒருவேளை அவன் எக்ஸாம் எழுதாமல் போனால் அதற்கு ஒரு விதத்தில் இவளும் அல்லவா காரணமாகி விடுவாள். கடவுளே, அதற்காகவாவது அவன் வந்து விட வேண்டும் என்று பரிதவித்தாள். ச்சே, நான் எவ்வளவு சுயநலம் பிடித்தவ. கேவலம் ஒரு 20 ரூபாய் பென்சில் தராம விட்டுட்டேனே என்று நினைத்தவளின் மனமும் கண்களும் கலங்கின. பார்வை மட்டும் அந்த அரைவாசலை விட்டு விலகவே இல்லை. அந்த மனிதனும் வந்த பாடில்லை. நந்தினியால் பதிலை எழுதவும் முடியவில்லை. கிட்டத்தட்ட 30 நிமிடம் இப்படியே கடந்து பின்பு மீண்டும் ஒரு பெல் அடிக்கவும் தான் அவள் இன்னும் ஒரு பதில் கூட எழுதாமல் வாசலையே பார்த்து கொண்டிருப்பது அவளின் மூளைக்கு உரைத்தது. ஏதோ பெரிய தவறு செய்துவிட்ட குற்ற உணர்ச்சி மனதை பாராங்கல்லாக அழுத்த விழிகளில் இருந்து வழிய தயாராயிருந்த கண்ணீரை அப்படியே உள்ளிழுத்து தன்னை வெகு சிரமப்பட்டு சகஜ நிலைக்கு கொண்டு வர முயன்றாள். எக்ஸாம் எழுத வருபவனுக்கு அத்தியாவசிய தேவை எழுதுகோள். அதையே அவன் எடுத்து வரவில்லை. இது முழுக்க அவனுடைய தவறு. இந்த ஹாலில் அவள் மட்டும் இல்லாமல் யாருமே அவனுக்கு உதவவில்லை. எந்த குற்ற உணர்வும் அவர்களுக்கு இல்லை. ஏன் அவன் வெளியே சென்றது கூட அவர்கள் கவனித்திருக்க மாட்டார்கள். இதில் உன் தவறு என்ன என்று மனசாட்சி அவளை கேள்வி கேட்க, மற்றொரு மனமோ
அவன் கேட்டபோது உன்னிடமிருந்த இன்னொரு பென்சிலை நீ கொடுத்திருந்தால் அவனும் இந்நேரம் தேர்வு எழுதியிருப்பான். யார் கண்டது, அவனுக்கும் அவளைப் போலவே இது கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். அவனுடைய வயதும் 28 கடந்திருக்க அதிக வாய்ப்பிருந்தது. அவன் தேர்வு எழுதாமல் போனதற்கு முக்கிய காரணம் நீதான் என்று மற்றொரு மனசாட்சி அவளை இடித்துரைத்தது. கடவுளே, இந்த குற்ற உணர்ச்சியால் நான் என்னுடைய கடைசி வாய்ப்பையும் இழந்து விடுவேன் போலிருக்கிறதே. அவனை எப்படியாவது இங்கே அனுப்பி வைத்து விடேன் என்று பெயர் தெரியாத அந்த பரட்டைத்தலை நபருக்காக நந்தினி வேண்டிக் கொண்டே நொடிக்கொரு முறை வாசலை பார்த்தாள். அந்தோ பரிதாபம், அவள் வேண்டுதல் இறைவனின் காதை சென்றடையவில்லை போலும். கடைசி வரை அந்த நபர் வரவே இல்லை. 200 கேள்விகளுக்கு 150 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டதில் ஏற்கனவே 60 நிமிடங்கள் கடந்துவிட்டன. நந்தினி பெருமூச்சுடன் இனி அவன் வரப்போவதில்லை என்பதை உணர்ந்து எழுந்து சென்று தண்ணீரை பருகி தன் கண்ணீரையும் சேர்த்து விழுங்கியபடி தன் மன சஞ்சலத்தை வெகு சிரமப்பட்டு அடக்கி தேர்வு எழுத தயாரானாள். தெரிந்து ஏற்கனவே படித்த முயற்சி செய்த கேள்விகள் கூட இப்பொழுது பூதாகரமாய் அவளை பயமுறுத்தி சிரிப்பது போல இருந்தது. எப்படியும் அறிவுத்திறன் கணக்கு பாடம் பொது அறிவு பிரிவில் மிகவும் தெரிந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் எழுதி கொண்டிருக்கும் போது இடையிடையே அரை மணிக்கு ஒரு முறை அடித்த மணி அவளின் படபடப்பை மேலும் அதிகரித்தது. குதிரையின் வேகத்தை விட அவளின் இதய ஓட்டம் வேகமாக இருந்ததை அவளால் உணர முடிந்தது. அவள் இதய ஓட்டத்தை விட கடிகார ஓட்டம் வேகமோ என்னவோ. அவள் எழுதி கொண்டிருக்கும் போதே தேர்வு நேரம் முடிவதற்கான இறுதி மணி அடித்தே விட்டது. காலம் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காதல்லவா? இந்த பிரிவில் கடைசியாக இருந்த கம்ப்யூட்டர் மற்றும் பொது அறிவு பிரிவை அவள் திருப்பி கூட பார்க்கவில்லை. முதல் 3 பிரிவில் தெரிந்த கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தாள். சந்தேகமாக இருந்த கேள்விகளை பிறகு யோசித்து பதில் அளிக்கலாம் என்று அவள் நினைத்திருக்க கடைசி 2 பிரிவில் வந்த கேள்விகளை திருப்பி பார்க்க கூட அவளுக்கு அவகாசம் இருக்கவில்லை. இதற்கு காரணம் அவளது சுயநலமா, துரதிருஷ்டமா? நந்தினியின் கடைசி வாய்ப்பின் முடிவு இப்போதே அவளுக்கு தெரிந்துவிட்டது. 5 பிரிவிலும் எழுத வேண்டும். அனைத்திலும் தேர்வாகினால் மட்டுமே அது தேர்ச்சியாக கொள்ளப்படும். இவள்தான் 2 பிரிவுகளை தொடக்கூட இல்லையே. தேர்வு முடிந்து வெளியே வரும்போது துக்கம் தொண்டையை அடைத்துக் கொண்டது. கண்களில் கண்ணீர் கொப்பளிப்பதை பார்த்து ஒருவன் அருகில் வந்து, என்ன மேம், எக்ஸாம் சரியா எழுதலையா என்றான். அவளால் பதில் பேச முடியாமல் ஆமாம் என்பது போல தலையை மட்டும் மாட்டினாள். பேங்க் எக்ஸாம் எழுதுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா என்றான் புருவம் உயர்த்தி. அவள் ஆமாம் என்பது போல மீண்டும் தலையசைத்தாள். இதுக்குதானே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நெக்ஸ்ட் டைம் எழுதிக்கலாம். நான் எழுதுறது 3வது டைம். முதல் வாய்ப்பிலேயே கிடைச்சிடும்னு எதிர்பார்த்தா எப்படி மேம்? பி கூல், நெக்ஸ்ட் டைம் எழுதிட்டா போச்சு என்று சொல்லிவிட்டு சென்றாள். நெக்ஸ்ட் டைமா? பள்ளி சான்றிதழ் படி அவளுக்கு 28 வயது இந்த வருடத்தோடு முடிந்து விட்டது. இனி அவளால் மீண்டும் வங்கி தேர்வுக்கு அப்ளை செய்ய முடியாதே. கடைசியாக இருந்த வாய்ப்பையும் தன் சுயநலத்தாலும் சுய பச்சாதாபத்தாலும் கை நழுவ விட்டு விட்டாளே. முதலும் கடைசியுமாக செய்த முயற்சி படுதோல்வியில் முடிந்து விட்டதே. மீண்டும் கண்களில் கண்ணீர் கரை கட்டியது. அத்தியாயம் 4. நந்தினி கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியேறி சற்று நேரம் அங்கே மைதானத்தில் இருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்து விட்டாள். விடைத்தாளையும் கேள்வித்தாளையும் சேர்த்தே மேற்பார்வையாளர் வாங்கிவிட்டு இருந்தார். அவள் குறைந்தபட்சம் அனைத்து பிரிவிலும் பதில் எழுதி தோல்வி அடைந்திருந்தாலும் அவளுக்கு சற்று நிம்மதியாக இருந்திருக்கும். ஏதோ நம்மால் முடிந்ததை தெரிந்ததை எழுதி வைத்து விட்டோம் என்று திருப்தி இருந்திருக்கும். கடைசி வாய்ப்பான இந்த தேர்வில் எப்படியும் தேர்வாகிவிட வேண்டும் என்று அவள் இரவு பகலாக படித்தது, ஏன் முந்தைய நாள் இரவு கூட கணவனின் அத்தை வீட்டில் படித்தது எல்லாம் நினைவில் வந்தது. இந்த தேர்வின் மூலம் வாழ்க்கையில் எப்படியும் முன்னேறிவிட மாட்டோமோ என்று அவளுடைய ஏக்கமும் நம்பிக்கையும் சுக்கல் சுக்கலாக உடைந்து போனது. இதற்கெல்லாம் காரணம் அவளுடைய சுயநலம். தன்னைத்தானே கன்னத்தில் அறிந்து கொள்ளலாம் போல் இருந்தது அவளுக்கு. 28 வயதை அடைந்தும் தன்னிடமிருந்து 2 பென்சிலில் ஒன்றை தர மனம் வராத சிறுபிள்ளைத்தனம். இத்தனை வளர்ந்த என்ன பயன்? கேவலம் ஒரு பென்சிலை கொடுத்து உதவி செய்ய முடியாமல் போனதால் அவனுடைய தேர்வோடு இவளுடைய தேர்வும் அல்லவா மண்ணாகி விட்டது. அவருக்கு பென்சிலை கொடுத்து இருவரும் தேர்வு எழுதியிருந்தால் இருவருமே தேர்ச்சி பெற்றிருக்கலாம், தேர்ச்சி பெறாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது கிடைத்த இந்த குற்ற உணர்ச்சி அவள் வாழ்நாள் முழுவதும் அல்லவா நெருஞ்சி முள்ளாக உறுத்த போகிறது. ஏனென்றால் இனி அவள் தான் வங்கி தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பை கடந்து விட்டாளே. அந்த ஹாலில் தேர்வு எழுதிய யாருக்கும் ஒருவன் தேர்வு எழுதாமல் போனதை குறித்து எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் நந்தினியின் மனமும் உடலும் செய்யக்கூடாத தவறை செய்துவிட்ட பரிதவிப்பில் இருந்தது.
பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு வெளியே வந்தாள். அவளுக்காக கல்லூரிக்கு வெளியே காத்திருந்த கணவன், நந்து, எக்ஸாம் எப்படி எழுதின என்றான். அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலையை மட்டும் அசைத்து, கிளம்பலாம், ட்ரெயினுக்கும் லேட் ஆகுது என்றான். லஞ்ச் சாப்பிட வேண்டாமா? எனக்கு பசிக்கல வசந்த், நீங்க வேணா சாப்பிட்டு வாங்க. இல்ல, நீ வர வரைக்கும் போர் அடிக்கும்னு நான் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு பசிக்கல, வா போகலாம். இப்ப போனா சரியா ட்ரெயினை பிடிச்சிடலாம் என்றான். இருவரும் ரயில் ஏறியதும் வசந்தின் அத்தையிடமிருந்து போன் வந்தது. வசந்த், கிளம்பிட்டீங்களா? நந்தினி எப்படி எக்ஸாம் எழுதினாலாம் என்றார் ஆர்வமாக. நல்லாதான் எழுதியிருப்பா அத்தை, வீட்டுக்கு போனதும் போன் பண்றேன் என்று விட்டு மனைவி ஆராய்ச்சியாக பார்த்தவாறு போனை வைத்தான் வசந்த். வசந்த், நைட் சரியா தூங்காததால டயர்டா இருக்கு, உங்க மடியில படுத்துக்கவா என்று கேட்டாள். இதுக்கு ஏன் கேக்குற, படுத்துக்கோ என்று கணவன் சொன்னதும் அவன் மடியில் முகம் புதைத்து படுத்தவளின் கண்களில் இதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஏன் அழுகிறோம்? இந்த சின்ன தவறு ஏன் நெஞ்சை இப்படி கசக்கி பிழிகிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. சென்னை சென்ட்ரலில் அழத் தொடங்கியவள் காட்பாடி ரயில் நிலையம் வரை கொஞ்சமும் நிறுத்தாமல் கையால் வாயை பொத்தி அழுது கொண்டிருந்தாள். மனைவி தூங்குவதாக நினைத்து ஹெட்போனில் பாட்டு கேட்டுக் கொண்டிருந்த வசந்த் காட்பாடி வந்ததும் நந்தினி எழுந்தாததால் அவளை தட்டி எழுப்பினான். எழுந்தவளின் கண்களும் மூக்கும் முகமும் பழுத்த தக்காளி பழமாக சிவந்து வீங்கி இருந்ததை பார்த்தவன் பதறி போனான். அவளை எழுப்பி ரயிலை விட்டு இறக்கியதும் பிளாட்பாரத்தில் தனியாக இருந்த இருக்கைக்கு அழைத்து சென்றான். ஏன் நந்தினி அழுதுட்டு இருக்க? எக்ஸாம் சரியா எழுதலையா? போகட்டும் விடு, டிஎன்பிசி ட்ரை பண்ண, அதுக்கு உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பவே நீ ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்க, இது இன்னொரு ட்ரை தானே, இதுக்கு போய் எதுக்கு இப்படி உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்க? டேக் இட் ஈஸி என்றான் இதமாய். இல்ல வசந்த், நான் படிச்சத எனக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு வந்து நான் ஃபெயில் ஆகி இருந்தா கூட எனக்கு இந்த வருத்தம் இருந்திருக்காது. நான் தான் முழுசா கொஸ்டின் பேப்பர் பார்க்கவே இல்லையே, ஜஸ்ட் அட்டன் கூட பண்ணலையே, 3 பிரிவா மட்டும் தான் எழுதினேன். என்னோட ரிசல்ட் இப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சே, கடைசி வாய்ப்பும் போயிடுச்சு. அதை விட எனக்கு கஷ்டமா இருக்கிறது என்னால ஒருத்த எக்ஸாம் எழுதாம போயிட்டானே, அதை நினைச்சுதான் என்னால தாங்க முடியல என்றவள் கணவன் மீது சாய்ந்து கேவி கேவி அழுதாள். நீ மட்டும் இதுக்கு எப்படி காரணம் ஆக முடியும் நந்து? அந்த ஹால்ல யாருமே அவனுக்கு பென்சில் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம எக்ஸாம் எழுத வரவன் எழுதுறதுக்கு என்ன தேவைன்னு கூட தெரியாம வந்திருக்கான். இதுல அவனோட தப்புதான் பெருசு. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத என்றான் சற்று அதட்டலாக. இல்ல வசந்த், இந்த பென்சிலை நான் மட்டும் கொடுத்திருந்தா அவனும் எக்ஸாம் எழுதியிருப்பான், நானும் எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருப்பேன். பாஸோ ஃபெயிலோ அது செகண்டரி. ஆனா இப்ப என்னவோ குற்ற உணர்ச்சியால இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சியால தான் என்னால எக்ஸாம கவனம் செலுத்த முடியல. ராத்திரி பகலா படிச்சதுக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சுட்டு வந்த ஃபெயில் ஆகி இருந்தா கூட திருப்தியா இருந்திருக்கும். இப்படி அறகுறையா எழுதிட்டு வந்ததால மனசு தாங்கல என்று கணவனை கட்டி கொண்டு கதறி அழுதாள். என்ன இவன், இது எல்லாம் ஒரு விஷயம்னு இப்படி அழுகுறா என்று மனைவியின் மேல் கோபம் வந்தாலும் அதை காட்ட இது நேரமில்லை என்று உணர்ந்து அவள் முதுகை ஆதரவாக தடவி கொடுத்தான் வசந்த். நந்து, இது ஒரு பாடமா நினைச்சுக்கோ. எப்பயும் நம்மளால செய்ய முடிஞ்ச உதவியை யாராவது கேட்டா யோசிக்காம அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சிடணும். நாம யோசிச்சு செய்யலாமா வேணாமான்னு ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள அந்த உதவியை செய்யும் வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலே போயிடும். நீ யோசிச்சு பென்சிலை கொடுத்துடலாம்னு நினைக்கிறப்ப அவன் இல்ல. இது எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, மத்த உயிர் சம்பந்தமா யாரும் பண உதவியோ வேற உதவியோ கேட்டா கூட நம்மளால முடிச்ச உதவியை செய்யணும். நம்ம கிட்ட உதவி கேட்ட நபருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிட்டா அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் நம்மள போட்டு அழுத்தும். வங்கி தேர்வு எழுதுறதுல இது உனக்கு கடைசி வாய்ப்பா இருக்கலாம். ஆனா இந்த கடைசி வாய்ப்புல உனக்கு கிடைச்ச முதல் அனுபவ பாடமா இத நினைச்சுக்கோ என்றான் வசந்த். சில வாரங்களுக்கு பிறகு, நந்தினி, இன்னைக்கு பேக் எக்ஸாம் எழுதினோமே, அதோட ரிசல்ட் வந்திருக்காண்டி, வா செக் பண்ணலாம் என்று பரபரப்புடன் பேசிக்கொண்டே வந்தாள் கீர்த்தனா. ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரியும், அது எதுக்கு பார்த்துக்கிட்டு. இப்போதான் மேனேஜர் லாஸ்ட் மந்தோட ரிப்போர்ட் உடனே வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு வேலை இருக்கு, நீ போய் பாரு கீர்த்தி. நீ எல்லா பிரிவிலும் எழுதியிருக்க தானே, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. ரிசல்ட் பார்த்துட்டு சொல்லு என்று சொல்லிவிட்டு தன் வேலையில் மூழ்கினாள் நந்தினி. செய்யும் வேலையிலாவது பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், இதிலேயே முன்னேற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆம்,
இப்பொழுதெல்லாம் நந்தினி சரியான நேரத்திற்கு கம்பெனிக்கு வந்து விடுவதோடு மேனேஜரும் ஜிஎம்மும் எதிர்பார்க்கும் வேலைகளை அவர்கள் கேட்கும் முன்னே தயாராக வைத்து அவர்களிடம் கொடுத்தாள். அவர்களுக்கு அவளை திட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. அதே சமயம் அவளின் சுறுசுறுப்பான வேலையையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படையாகவே பாராட்ட மனம் வரவிட்டாலும் மெச்சுதலான பார்வையை அவர்களால் காட்டாமல் இருக்க முடியவில்லை. அதுவே நந்தினிக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. சில நிமிடங்களிலேயே கீர்த்தனா 2 பேப்பர்களுடன் வந்தாள். நந்து, நான் 5 பிரிவுல அட்டென்ட் பண்ணாலும் 2 சப்ஜெக்ட்ல தான் பாஸ், மத்த 3 ஃபெயில். ஆனா நீ அட்டென்ட் பண்ண 3 பிரிவிலும் பாஸ் ஆகியிருக்க. 2 பிரிவை மட்டும் எழுதி இருந்தா கண்டிப்பா உனக்கு பேக் வேலைக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். யூ ஜஸ்ட் மிஸ் இட் என்றாள். கீர்த்தனாவுக்கு பதில் ஏதும் சொல்லாமல் கண்களில் எட்டா புன்னகையுடன் எழுந்த நந்தினி மேனேஜரிடம் ரிப்போர்ட்டை கொடுக்க கிளம்பினாள். பெயர் தெரியாத அந்த பரட்டைத்தலை நபரின் முகம் கூட இப்பொழுது மறந்துவிட்டது. மானசீகமாக அவரின் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த நிகழ்வை தன் வாழ்வில் மறக்க முடியாத நினைவுகளில் ஒன்றாக சேர்த்து கொண்டு தன் அன்றாட வேலைகளை மூழ்கி போனாள். நிறைவு பகுதி. 6 மாதங்களுக்கு பிறகு அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நந்தினி தாமதமாக எழுந்து ஹாலுக்கு வந்தாள். வசந்த் ஏற்கனவே எழுந்து டிவியில் செய்தியை பார்த்துக் கொண்டிருந்தான். சமையல் அறைக்கு சென்றவள் டீ போட்டுக் கொண்டு அவனிடம் கொடுத்துவிட்டு தானும் டீயை பருகியபடி செய்தியை கவனிக்கலானாள். அந்த செய்தியில் சில முக்கிய அரசு மற்றும் மருத்துவக் கல்லூரி சார்ந்த தேர்வுகளில் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் சில பினாமிகளை அனுப்பி தேர்வை எழுத வைத்து பணியில் சேர்த்து அம்பலமாகி இருந்தது. இன்னும் சில பேர் போலி சான்றிதழ்களை கொடுத்து பணியில் சேர்ந்திருக்கிறார்கள். அதைவிட குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் மிக சரியாக விடை எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இவை அனைத்தும் மோசடியின் பேரில் நடந்தது என்பது தெரிய வந்திருப்பதாகவும் இதில் ஏற்கனவே பல பேர் பணியில் இருப்பதாகவும் கூறிக்கொண்டிருந்தார்கள். அதற்காக அரசு தேவையான நடவடிக்கை எடுக்கவும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட நந்தினி அதிர்ச்சியுடன் திரும்பி கணவனை பார்த்தாள். அவனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு பென்சில கொடுக்காததால ஒருத்தனை எக்ஸாம் எழுத முடியாம போனதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன்னு ஓன அழுதியே. இப்போ பாத்தியா எத்தனை பேரோட வாய்ப்பை இவ்வளவு பேரு கொஞ்சமும் கூச்ச நாச்சம் இல்லாம அபகரிச்சிருக்காங்கன்னு. இதுக்காக அவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? எத்தனை பேர் வேலைக்கு போகாம அரசு தேர்வு பாஸ் ஆகிடுவோம்னு மருத்துவ கல்லூரியில சேர்ந்துருவோம்னு ராத்திரி பகலா படிச்சு தேர்வு நாளுக்காக தவம் கிடக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில எல்லாம் மண்ணை போட்டுட்டு இந்த மாதிரி பணம் இருக்கிறவங்க மத்தவங்களோட வாய்ப்பை தட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒரு நாளும் வருத்தப்பட போறதில்ல. எப்பவும் மிடில் கிளாஸுக்கு தான் இந்த மனசாட்சியும் குற்ற உணர்ச்சியும். பணம் படைச்சவங்க எத்தனை தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வர்றதே இல்ல. உனக்கு வந்த இந்த குற்ற உணர்ச்சி போல அவங்களுக்கும் வந்திருந்தா நம்ம நாட்டுல எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைச்சிருக்கும் என்றான் வசந்த். நந்தினிக்கு அன்றைய நிகழ்ச்சி மாறாத வடுவாக அவள் நெஞ்சில் நின்று போனது. அன்று அடைந்த குற்ற உணர்ச்சியும் அழுத அழுகையும் அவள் வாழ்நாளில் அவளால் மறக்கவே முடியாதது. ஆனால் இவர்கள் எல்லாம் எப்படி இந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மோசடி செய்து அரசு பணியிலோ அல்லது மருத்துவ கல்லூரியிலோ சேர்கிறார்கள்? இதனால் எத்தனையோ பேருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் பறிக்கப்படும் என்கின்ற எண்ணமாவது அவர்களுக்கு ஏற்படுமா? எவ்வளவு யோசித்தாலும் விடை என்னவோ கேள்விக்குறிதான். எத்தனை ஏழைகள் கடன் வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கின்றனர். ஆனால் பணக்கார கடன்காரர்கள் வெளிநாட்டில் அல்லவா உல்லாச வாழ்க்கை வாழ்கின்றனர். இங்கே ஏழைகளுக்கும் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் மட்டும்தான் இங்கு குற்ற உணர்ச்சியும் கௌரவமும். மனைவி வெகு நேரம் யோசனையில் இருப்பதை பார்த்த வசந்த், என்ன நந்து, பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு இருந்த கடைசி வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னு யோசிக்கிறியா என்றான் அன்றைய நினைவில். சேச்ச, நான் பென்சில கொடுக்காம சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்டது நினைச்சு எனக்கு இப்பயும் வலியாவும் குற்ற உணர்ச்சியாவும் இருக்கு வசந்த். மத்தபடி நான் கடைசி வாய்ப்பை இழந்துட்டேன்னு அப்போ வருத்தப்பட்டேன், ஆனா இப்போ இல்ல என்றாள் நந்தினி தெளிவாக. எப்படி இந்த மாற்றம்? அன்னைக்கு என்னவோ அப்படி எழுத என்றான் வசந்த் ஆச்சரியமாக. நான் அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் அதை படிச்சு ப்ரிப்பேர் செஞ்ச போது எனக்கு கிடைச்ச அந்த அறிவுதான் என்னோட சொத்து. அதனால என்னோட வேலை திறனும் ஆய்வு திறனும் அதிகரிச்சிருக்கு. அதை பாராட்டி எனக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிருச்சே. ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம் சரியான வாய்ப்பு கிடைக்கும். அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்துகிட்டே இருக்கணும். இழந்த வாய்ப்பை கடைசி வாய்ப்பா நினைச்சு ஒடிஞ்சிடக்கூடாது என்ற மனைவியை பெருமையாக பார்த்தான் வசந்த். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த கதையுடன் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும்.
நன்றி.